அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க? இப்போ என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? ஐயோ உட்கார முடியல, அடிச்சு நானே விஷத்தை குடிச்சு செத்துடலாமா? ஆளே இல்லாத இடத்துல போய் ஒரு 2 பக்காடி ஃபுல்லாக வாங்கி வச்சுட்டு அப்படி இருந்தால் இந்த படத்துலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். செத்து சுண்ணாம்பாய் வெளியே வந்து நான் உங்கள்ட்ட வேட்டி கொடுத்துட்ருக்கேன். சார் என்ன படம் சார் பார்த்துருந்தீங்க? கேப்டன் மில்லனர் சார். தனுஷாருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் ஏமாற்றம் தான் சார். அதான் சொல்கிறேன் சார், இது வந்து பெருசாக ஒரு எதிர்பார்த்துட்டு வந்தோம். கதை திரைக்கதை பெருசாக இல்லை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. என்னென்ன கதை ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது ஒரு வெள்ளைக்காரனை வந்து விரட்டுற மாதிரி உள்ள கதை. இது நம்ம எத்தனை படம் சொல்லலாம். அதாவது சிறைசாலை சொல்லலாம், அப்புறம் வந்து வெள்ளைக்காரனுக்கும் இந்தியாவுக்கும் காந்தி, இந்த மாதிரி இதோட பெரிய படம் நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்ல போனால் இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க, கமல் சார் படம். அதில் வந்துட்டு நம்ம பிளாஸ்பேக் ஒன்று வரும் தெரியுமா, சுதந்திர போராட்டம், அந்த இது வெள்ளைக்காரனை வெட்டுற மாதிரி, அவங்கள விரட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 நிமிஷம் சார் வரும், அந்த சங்கர் சார் வச்சுருப்பார். இந்த 7-8 நிமிஷத்தில் உள்ள கதை தான் கேப்டன் மில்லனர். ஐயோ உட்கார முடியல, அடிச்சு நானே விஷத்தை குடிச்சு செத்துடலாமா இல்லை எடிச்சு ஓடிடலாமா, சரி என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சரி பொறுமையாக பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 2.5 மணி நேரம். இது எப்படி நீங்கள் ரசிப்பீங்க தம்பி, கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சார். சத்யஜோதி பிலிம்ஸு பெரிய ப்ரொடியூசர். தனுஷாரை பொறுத்த அளவுக்கு 10 ஹீரோ, டாப் ஹீரோவில் அவர் ஒரு ஆள். டேரக்டர் உனக்கு வாய்ப்பு, நீ என்ன படம் 2 படம் என்னத்தை கிழிச்சேன்னு தெரில, அது எனக்கு தெரில, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ உன்னுடைய திறமை இதில் நீ காட்டியிருக்கலாமே. என்ன செலவு சார், எவ்வளோ டெக்னீஷியனுடைய ஒர்க்கு, பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருப்பார் தனுஷ் சார். அவர் அந்த கன்னடத்தில் அவர் புனித் ராஜ்குமார், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு 3-4 சீன் தான் வரா, 2 நிமிஷம் வச்சு நல்லாயிருக்கும். ஜீவுடைய மியூசிக் நல்லாயிருக்கு. ஹீரோனி வந்து ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டியாக தான் வருது, அதை விட்டுருவோம். அப்போ டேரக்டர் ஒரு கதை, நல்ல கதையை செலக்ட் பண்ணி அவருடைய நம்பிக்கையில் தானே கொடுக்குறாங்க. சரி நல்ல படம் பண்ணுவாப்ல, கதை கேட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹீரோவும் ப்ரொடியூசரும் கதை கேட்காம கழிச்சு டேட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் என்ன சொன்னார், என்ன வச்சார், கதையும் நல்லா கேட்கணும். ஹீரோக்கள் எல்லா ஹீரோவுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இந்தியன் சொன்னால அதே தான். அந்த 7 நிமிஷம் தான் அந்த படம் ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர. வெள்ளைக்காரனை சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கொலை லாஸ்ட் வர. வந்து பார்க்கவே முடியாது, படமே பார்க்க முடியாதுங்க, ஃபேமிலியோட எப்படி வர முடியும் சார்? இதை வந்து சத்தியமாக ஏதாவது ஒரு வெள்ளைக்காரன் பார்த்துட்டான்னு வைங்களேன், அவங்க ஊர்லலாம் போய் சொல்லு, அமெரிக்காவில் இந்தியாவில் ஒரு பாம்பை கொண்டு போட்டால் அந்த அளவுக்கு வெறி ஏற்றி வச்சிருக்கிற வெள்ளைக்காரனை கொண்டுகிட்டே இருக்காங்க சார். எவ்வளோ படம் தான் நம்ம அப்படி பார்க்க முடியும்? வெள்ளைக்காரனை வெட்டுற மாதிரி, வெள்ளைக்காரனை அடிக்கிற மாதிரி எவ்வளோ படம் அவங்க மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்குமே. சிறைசாலைன்னு ஒரு படம் வந்து அதோடலாம் பெரிய நல்ல படம் எடுத்துக்க முடியுமா? இங்கே தான் இது ஒரு பெரிய ஒரு மைனஸ். மற்றபடி ஜிவியுடைய வேலையை கரெக்டாக அவர் பார்த்துருக்கிறாரு. தனுஷார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாரு. கதை இல்லாதனால இது எல்லாமே அடிபட்டு போகுது. அதான் அப்படி படம் விட்டு வெளியே வந்து டேரக்டரினே வந்திருப்பார், மேலெல்லாம் வந்திருப்பாருன்னு பார்த்தா தனுஷாருடைய அக்கா பசங்க தான் வந்திருப்பாங்க. உங்களுக்கு அவர் வரல. டேரக்டரை பார்த்தா கூட்டு கேட்கலான்னு பார்த்தேன், என்ன தம்பி இப்படி பண்ணி வச்சுட்டீங்க, அடுத்த படம் என்ன பண்ண போகிறீங்க, வைக்க போகிறீங்கன்னு அப்படி சொல்லி பைய பேசிட்டு போய் ராலிக்குள்ளே அவரை தள்ளி விட்டு நானும் விழுந்து செத்துறேன். ஏன்னா அடுத்த ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, பெரிய ஹீரோட்ட இருந்து தப்பிக்கலாம்ல. கண்டிப்பாக அடுத்த ஹீரோ அடுத்த ப்ரொடியூசரை சோப்போட போயிடுவார். இதே மொக்கையாக இருக்குது. இனி இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற? அப்படி இல்லைன்னா ஒரு 5 வருஷம் படம்லாம் எடுக்காமல் நல்ல கதையை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு படம் எடுங்க. ஏன் இப்படி ஒரு டேட்டு கிடைக்குது, ஒரு ப்ரொடியூசர் வராரு, படம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு தம்பி. இன்றைக்கி இது தேட்டர்லாம் இடிச்சு இன்னைக்கு கல்யாண மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி பெரிய ப்ரொடியூசர் ஒரு 10 பேர் இருக்குனாலும் சினிமா வாழ்ந்துட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? சினிமா ரசிகர்கள் சார்பாக தான் நான் பேசுகிறேன். சமூக ஆர்வலர், செய்தி தொடர்பாளர், சமூகத்து மேலே எனக்கு ஆர்வம் இருக்குது. இப்படி மொக்கப்படமாக எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு 1000-2000 சம்பாதிச்சிட்டு வந்து ஒரு திருப்தியாக போட்டோம். ஒரு திருப்தி இல்லையே. இல்லை அது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை தம்பி. நான் அந்த 2 படம் நான் பார்க்கல, அந்த அளவுக்கு இல்லை படம். கேப்டன் மில்லன்ட்டு ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு உள்ளே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. தனுஷாருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். படம் பார்க்காம இருக்குது நல்லது. 10க்கு 0 தான் என்னுடைய மார்க்கு. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வேணால் கொடுக்கலாம், மார்க் கொடுக்கலாம். அது இந்த ஜிவி ஐயோருடைய தனுஷாருடைய பெர்ஃபார்மன்ஸ், சத்யஜோதியுடைய இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி இவ்வளோ டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வருஷம் 1 மார்க் 2 மார்க். படம் மொத்தத்தில் மொக்க. இந்த படத்துக்கு ஆட்களே நடமாடாத ஒரு இடம், காட்டுக்குள்ளே போய் ஒரு வாரம் இருந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு வெறியாகுது. ஏன்னா ஒரு கார்ட்டூனை பார்த்த மாதிரியே இருந்தது தம்பி படத்தில். ஒரு பொம்மை அங்கே ஓடுது இங்கே ஓடுது, ஒரே கொலை, அந்த துப்பாக்கி வச்சு சுட்டுகிட்டே இருப்பான். சில இதெல்லாம் கேம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் மைண்டில் கச்சன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ டிராஃபிக்கில் போகும்போது அப்படி தான் இருக்கும். ஆளே இல்லாத இடத்துல போய் ஒரு 2 பக்காடி ஃபுல்லாக வாங்கி வச்சுட்டு அப்படி இருந்தால் இந்த படத்துலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். அந்த அளவுக்கு உட்கார முடியல தம்பி. மொக்க. ஐயோ செத்து சுண்ணாம்பாய் வெளியே வந்து நான் உங்கள்ட்ட வேட்டி கொடுத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம். ராமியா சரோஜாராஜ். வழக்கமாக நீங்கள் அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க? இப்போ என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க?